அந்த தோகையில் உள்ள அந்த ரெக்கையை வந்து சரி பண்ணிக்கிறதுக்காண்டி ஒரு இந்த மயில் இந்த மாதிரி திரும்பி அது சரி பண்ணிக்கும். அந்த மாதிரி ஒரு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆல் ஓவர் இந்தியா நான் டீலர் யாருக்கும் கொடுக்கல. ஆல் ஓவர் இந்தியா பாவாடை, இது தாவணி. இந்த கான்ட்ராஸ்ட்டுக்கு தாவணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது பாவாடை பியூட்டிஃபுல்லான சுங்குடி சேலையில் பாவாடை தாவணி. இந்த மெட்டீரியல் எங்கிட்ட இருக்கு, அன்ஸ்டிச்சு தான் எங்கிட்ட இருக்கு. திஸ் டைப் ஆஃப் ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சம் double shade also. This is wax print. This is the printer, ink printer. This is the double shade sungadi saree. This one is this round crop shape. இந்த பேண்ட் நீங்க பாருங்க, இந்த பேண்ட் இங்க என்ன கலர் இருக்கோ அதை லைட் ஷேட்ல கொடுப்போம். எல்லாமே ஹேண்ட் ஒர்க். எதுவுமே வந்து ஈஸியா வேலை பார்த்துறது கிடையாது. எல்லாமே ஒரு ரிஸ்கான வேலை தான். பட் இருந்தாலும் ஹேண்ட் மேட்ல பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப அருமையா இருக்கும். உழைப்பும் நல்லா இருக்கும். கையால ஆட்டின மாவு எப்பவுமே குளிக்க அந்த மாதிரி கையாலேயே செய்யறது. இப்போ சூப்பர் மெட்டீரியல் மட்டும் என் கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 300 மெட்டீரியல் நான் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கேன். என் கடை டாப்ஸ், பேண்ட் அண்ட் ஷார்ட் ரெண்டுமே வந்துடும். இது வந்து ஷார்ட். வணக்கம் மதுரை மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான காட்டன் சாரீஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நிறைய காட்டன் சாரீ வெரைட்டிலாம் காமிச்சிருக்கோங்க. இந்த ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் ராணி. பாரம்பரிய முறையில் வந்து ஹேண்ட்லூம் சாரீஸ்லாம் 1948 இருந்தே இவங்க தயார் பண்ணிட்டு இருக்காங்க. தயார் பண்ணி இவங்க ஓனாவே வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்கங்க. இந்த வீடியோவில் வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. நம்ம உள்ளே போய் ஒன்னே பார்க்கலாங்க. அவ்வளோ கலெக்ஷன், எதை எடுக்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு. சுங்குடி காட்டன், ஜரிகட்டம், வேல்தாரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான காட்டன் சாரீஸுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் ருத்ராஜ் மாடல் சாரீஸ்லாம் இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. வீடியோவில் வந்து எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கோங்க. அவ்வளோ அழகான சாரீஸுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எல்லா சாரீஸுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் நமஸ்காரம். நான் மதுரையிலேருந்து ஹெரிட்டேஜ் ராணி 1948 ஷாப் கடையிலேருந்து ராணி எம் செந்தில்குமார் பேசுகிறேன். 3வது தலைமுறை நான். எங்களுடைய தாத்தா பேர் ராணி அனந்தையர். established in 1948 our brand Rani. So I have document also. So I have everyone is proof, right? I am doing this business very beautiful, and till now I am manufacturing good quality sarees only. So I show you. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து tradition sungadi saree. This is the tradition sungadi saree. This one is this round car name sungadi. This is one side border. One side border also available, and then double shade border also available. So I am showing now single shade border. One shade border means single shade border. This is the double shade border. This is wax print. This is wax print. This is the printer, ink printer. This is the double shade border. This is the authentic sungadi sarees, right? Sungadi sarees means authentic means not a handloom, powerloom, handmade product, right? Each one is handmade product. In this available this type of border. This type of border name is Kasumalai. This type of border is Rudracham. In Rudracham, double shade also comes, ma'am. Double shade also வருங்க உங்களுக்கு. ருத்ராட்சத்தில் 2 பக்கம் பார்டரும் இருக்குது, ஒரு பக்கம் பார்டரும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியாக, கொஞ்சம் சும்மா கட்டுனதே கட்ட வேணாம், கொஞ்சம் ஃபேன்சியாக கட்டுவோம். இந்த மாதிரி சின்னதாக பார்டர் போட்டு வரும். ஸோ வயசானவங்களுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக வந்து ஜரிகை இல்லாத சிலைகளும் நிறையா இருக்குது. அதே மாதிரி வந்து இது பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான சுங்குடி சிலையில் பாவாடை தாவணி. இந்த மெட்டீரியல் எங்கிட்ட இருக்குது, அன்ஸ்டிச்சு தான் எங்கிட்ட இருக்குது, ஸ்டிச்சு கிடையாது. நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம். எங்கள் கடை பக்கத்துலேயே ஒரு டெய்லர் இருக்கார், அருமையாக தைப்பார். சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப அலையணும் அவசியம் இல்லை. கடைக்கு அடுத்து சந்தில் போனீங்கன்னா டெய்லர் இருக்கார், பியூட்டிஃபுல்லாக தைப்பார் அவர். அங்கே தான் தைச்சது இது பாவாடை தாவணி. இந்த பாவாடை தாவணியில் நீங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்கிட்ட இந்த ஜரி செக்ஸ் டைப்பில். இப்போ நாங்களே ஒரு சாம்பிளுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். இது பாவாடை தாவணி ஒரு செட்டுன்னு வச்சுருக்கோம். ஸோ இதே பார்த்தீங்கன்னா இது பாவாடை, இது தாவணி. இந்த கான்ட்ராஸ்ட்டுக்கு தாவணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது பாவாடை தாவணி செட்டு. கடைக்கு வாங்க. மதுரையில் வந்து எங்கேயுமே பிரான்ச்சஸ் இல்லைங்க. கண்டிப்பாக நான் அதை சொல்லியே ஆகணும். ஒவ்வொரு தடவையும் பிரான்ச்சஸ் இல்லை, ஃப்ரான்ச்சைஸ் இல்லை, டீலர்ஸ் இல்லை. ஆல் ஓவர் இந்தியா நான் டீலர் யாருக்கும் கொடுக்கல. ஆல் ஓவர் இந்தியா பிரான்ச்சஸும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா வந்து ஃப்ரான்ச்சைஸும் கிடையாது. ஸோ இன்றைக்கி இருக்கிற உலகத்துக்கு நான் சொல்லியே ஆகணும், சொல்லாமல் இருக்க முடியாது. சரிங்களா? சொல்லக்கூடாதுன்னு சொல்லணும், நான் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? என் கடை ஹெரிட்டேஜ் ராணிங்கிற கடைக்கு வந்து பிரான்ச்சஸ் இல்லைங்கிறது உண்மை. ஸோ நான் அதை சொல்லியே ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா அருமையான ஒரு காம்பினேஷன். இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு உண்டான ப்ளவுஸ் இது கான்ட்ராஸ்டாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இதெல்லாம் பார்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதே மாதிரி காட்டுறீங்களா? சரி, இது ஒரு பேட்டர்னு. அதே மாதிரி வந்து
இது பாருங்க, இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கலம்கரி டிசைன் மாதிரியே ஜரிகை இல்லாமல் 120 கவுன்ஸில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த மயில் பாருங்க, சூப்பராக இருக்கு. அந்த தோகையில் உள்ள அந்த ரெக்கையை வந்து சரி பண்ணிக்கிறதுக்காண்டு ஒரு இந்த மயில் இந்த மாதிரி திரும்பி அது சரி பண்ணிக்கும். அந்த மாதிரி ஒரு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆங்கிளில் மயில் நீங்கள் பார்க்குறப்ப அடிக்கடி பார்க்க முடியாது. தோகை விரிச்சு ஆடுற மயில் அடிக்கடி நம்ம பார்க்க முடியாது. நம்ம கண்ணில் விழுகிறது அதிசயமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வித்தவுட் ஜெல்லில் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டார்ச் போட்டிருக்கும், நிறைய ஸ்டார்ச் போட்டிருக்கும். அதனால் உங்களுக்கு மொடன் இருக்கும். சுங்குடி சேலைங்கிறது ஸ்டார்ச் போட்டு தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரிச் காட்டன் இருக்குது. நம்ம கடையில் வந்தீங்கன்னா லினன் ஒரிஜினல் லினன் காட்டன் இருக்குது, சந்தேரி இருக்குது. அப்புறம் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸு நார்மலாக அஃபிஷியல் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வியர் பண்ணிக்கிறதுக்கு அந்த காட்டன் சாரீஸ் இருக்குது. ஸோ எவ்ரி ஒன் இஸ் அவைலபிள். அந்த சல்வார் கொடுப்பா. இதில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சல்வார் கூட இருக்குது. இந்த சல்வார் பார்த்தீங்கன்னா சிங்குடி டிசைனில் சல்வார் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது டாப்ஸ் 2.5 மீட்டர் டாப்ஸ் இருக்கும். இதில் கலரில் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்துடும், கூடிய சீக்கிரம் வந்துடும். இது சிங்குடி டிசைனில் வந்து என்ன சேலை கட்டுறதுனாலே எனக்கு பிடிக்காதுப்பா. எவ்வளோ சேலை கட்டிக்கிட்டு அங்கிட்டு போகிறது கம்ஃபர்டபுள் இருக்காது நினைப்பீங்க. ஆனால் சுங்குடியில் கட்டணும்னு ஆசை இருக்கும். அப்போ சுங்குடியில் இந்த மாதிரி சல்வார் ரெடி பண்ணியிருக்கோம். பத்திக்லேயும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு டாப்ஸு, பேண்ட்டு அண்ட் ஷால் ரெண்டுமே வந்துடும். இது வந்து ஷால் செட்டாகவே வந்துடும் உங்களுக்கு. எல்லாமே 2.5 மீட்டர், எதுவுமே வந்து கம்மி இல்லை. நான் கொஞ்சம் குண்டாக இருக்கேங்க, எனக்கு பத்தாதுங்க ஒரு கேள்வி வரலாம். இல்லை, கரெக்டாக வரும். நம்ம அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் கூட இப்போ ரெடி பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இல்லாமல் நல்லா ஒரு ஃபேன்சியாக வந்து சல்வார் மெட்டீரியல் மட்டும் என் கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 300 மெட்டீரியல் நான் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். என் கடையில் வந்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ருப்பீஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 650 to 25,000 வரைக்கும் சுங்குடி சாரி ஒரு கடையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என் கடையில் இருக்குது. ஹெரிட்டேஜ் ராணி 1948 கடையில் ஒன்லி ஒன் ஷாப், த ஹெரிட்டேஜ் ஷாப், ரன்னிங் இன் 77 இயர்ஸ். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது பேண்ட்டு, இந்த சல்வாருக்கு இது பேண்ட்டு, இது டாப்ஸு. இந்த டாப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி போட்டு பாருங்கள். ஷால் 2 கார்னர் வந்து டாப்ஸுக்கு என்ன இருக்கோ அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷாலில் வந்து 2 கார்னர்ஸில் அது வந்துடும். நல்ல ரிச் லுக்காக இருக்குது, நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பேட்டர்னு. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்ன் சல்வாரில் வந்து இது ஒரு பேட்டர்ன். இது பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டில் ரொம்ப அருமையாக இருக்கும். இது டாப்ஸு, இது பேண்ட்டு. இது பாருங்கள், இந்த பேண்ட் இங்கே என்ன கலர் இருக்கோ அதை கொஞ்சம் லைட் ஷேடில் கொடுத்துருப்போம். எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கு, எதுவுமே வந்து ஈஸியாக வேலை பார்க்குறது கிடையாது. எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். பட் இருந்தாலும் ஹேண்ட்மேடில் பண்ணி கொடுத்தோம்னா அது ரொம்ப அருமையாக இருக்கும். உழைப்பும் நல்லா இருக்கும். கையால் ஆட்டின மாவு எப்போவுமே புளிக்காது. அந்த மாதிரி இது கையாலேயே செய்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஷால் நானே வச்சு காமிச்சிடுறேனே, எதுக்கு ஷால் மட்டும் வச்சு காமிச்சிடுறேன் தம்பி. நல்லா இருக்கா? 2 கார்னர் உங்களுக்கு அழகாக வந்துடும். இந்த டாப்ஸில் என்ன வருதோ இதோடைய 2 கார்னர்ஸ் இது வந்துடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து டாப்ஸு பேண்ட். ஸோ நீங்கள் யங்ஸ்டர்ஸ் வந்து சுங்குடி சேலை கடையில் போய் நான் என்னத்தை வாங்க போகிறேன், கிளவி கட்டிக்கிற சேலை கடை அது, நான் போக மாட்டேன்னு சொல்லலாம். தப்புமா? அண்ணன் இருக்க, வாங்க தங்கச்சிக்க பூரா அழகழகான சிலைகள்லாம் வச்சுருக்கேன். யங்ஸ்டர்ஸ் கட்டிக்கிற சிலைகள்லாம் இருக்குது, சல்வார் இருக்குது. ஏன் இந்த பாவாடை தாவணி கட்டுங்க, பாரம்பரியத்தை ஏன் மறக்கிறீங்க? பாவாடை தாவணி கட்டுங்க, அவ்வளோ லுக்கு கொடுக்கும். வீட்டில் உன் மேலே மரியாதை தனியாக வந்துடும். சரியா? ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன் இருக்குது. என்னால் எடுத்து காமிக்க தான் இந்த டைம் இல்லாமல் இருக்குது. கடைக்கு வந்தீங்கன்னா அவசியம் இந்த மாதிரி படங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. எப்பயுமே எல்லார் வீட்லேயும் வந்து அருமையான ஒரு தெய்வீக கடாட்சம் இருக்கணும். எங்கள் கடையில் வந்து வாங்கிட்டு போனீங்கன்னா தெய்வத்தை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவோம். இது என்ன சாமின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சரிங்களா? இது எல்லாரும் தெரிஞ்சிடும், பெருமாள் தாயார்னு. சரிங்களா? இது என்ன படம்னு சொல்லுங்கள். இது எல்லாருக்கும் தெரியும், உலகம் பூரா தெரியும். இந்த 2 சாமி, இந்த 2 தெய்வங்கள் உலகத்தில் உள்ள நூக்கன் கார்னர் எல்லாருக்குமே தெரியும். இது திருப்பதி ஏழுமலையான், கீழே தாயார் உட்காந்துருக்கா மகாலட்சுமி. இது உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் தெரியும். இது மதுரையின் ராணி ஆகிய மீனாட்சி தாய். ரொம்ப பவர்ஃபுல் காட்மா. அதனால கடைக்கு வந்தோம்னா இந்த படம்லாம் நான் கொடுத்துட்றோம்.
இது வந்து என்ன தெய்வம்னு சொல்லுங்க கமெண்ட்ல. நான் அடுத்த வீடியோவில் வேணால் சொல்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா என்ன சாமி இருக்குன்னு பாருங்கள். கேலண்டர் வருது, அவசியம் கடைக்கு வந்தீங்கன்னா கேலண்டர் கேட்டு வாங்கிக்கோங்க. இதே லலிதாம்பிகை வந்து படமாக கொடுக்குறோம், கேலண்டர் போட்டிருக்கோம், நல்லா பெருசாக போட்டிருக்கோம் ஃப்ரேம் பண்ணி. வந்தால் கேட்டு வாங்கிக்கோங்க, அடுத்த வாரம் வரும். இந்த தெய்வம் என்ன தெய்வம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? நிறைய பேருக்கு தெரியும், ஊர் வேணால் சொல்கிறேன். திருமேய்ச்சூரில் இந்த தெய்வம் இருக்குது. இது ஒரு அம்பிகை, சரிங்களா? ஓகே ரைட். இதெல்லாம் என்ன சேலை காட்ட வந்தியா கேள்வி கேட்குறியான்னு கேட்கலாம். ஏதாச்சும் ஒரு த்ரில் இருக்கணும்ல ஒரு வீடியோன்னா, இல்லைன்னா போர் அடிக்குமா? கஜா எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காண்டா ஏதாச்சும் இருக்குது. இது சேலை ரிச் காட்டன் எப்படி இருக்கு பாருங்கள். இந்த காம்பினேஷன்ஸ்லாம் நான் காட்டுறேன் ஒரு சேலையா பாருங்கள். இது வந்து த்ரெட்டு புட்டா வருது, பார்டர் வந்து உங்களுக்கு ஜரி இருக்குது, பாடி த்ரெட்டு புட்டா. ஏன் நீங்கள் பார்டரில் ஜரி போட்டு பாடி மட்டும் த்ரெட்டு புட்டா போட்டீங்கன்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டே ஆகணும் என்கிட்ட. நீங்கள் என்கிட்ட கேட்டால் நான் சொல்லியே ஆவேன், கேட்காட்டியும் சொல்லுவேன், சரிங்களா? இது வந்து த்ரெட்டு கிரீன் அண்டு முத்து கலர்னு சொல்லுவோம். இது சூப்பராக இருக்கும். இதில் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஸ் இருக்குது. இப்படி காரணம் இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கலர்ஸ். நீங்கள் எந்த பேட்டர்ன் எடுத்தாலும் எல்லாத்துலேயுமே ஒரு கலர் செட்ஸ் இருக்கும். சும்மா கலந்தெல்லாம் வச்சுருக்க மாட்டேன். என் கடையில் வந்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் நான் பார்க்கணுங்க, நான் 2 சேலை கிடையாது, இதில் கலர்ஸே செட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கலர் செட்டாக வரும். இதெல்லாம் கலர்ஸ் பாருங்கள் சூப்பராக. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சொல்லுங்கள் தம்பின்னு சொல்லலாம். இதெல்லாம் டிஸ்கவுண்ட் போக ஒரு 3500 3600 கூட வரும். இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குமா. கடைக்கு வாங்க, காமராஜர் சாலையில் இருக்குது என் கடை. என்ன ஒரே ஒரு கடை தான் ஹெரிட்டேஜ் கடைக்கு, ஹெரிட்டேஜ் ராணிக்கு ஒரே ஒரு கடை தான், அது செந்தில்குமார் கடை தான். செந்தில்குமார் கடையான்னு கேளுங்க. ஆமாம், டாக்குமெண்ட் இருக்கான்னு கேளுங்க. 1948 ஆரம்பித்த டாக்குமெண்ட் இருக்கா அவங்க கடையெல்லாம் கேளுங்க, சரிங்களா? இது வந்து பல்லு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோ வேலைப்பாடுகள் செஞ்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அந்த சேரீ கட்டிட்டு போனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நான் இன்னொரு பாயிண்ட் ஓம் பண்ணி காமிக்கிறேன். பாடி கலர் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன பாடி கலரில் இருக்குதுன்னு. சேலை நான் விரிக்கும் போது தெரியும் அந்த மெட்டீரியல் என்ன மாதிரி நைஸில் இருக்குன்னு. திருப்பிக்கிறேம்மா. ஷைனிங்காக இருக்கு, நல்லா ஷைனிங்காக இருக்கிற காரணம் என்னன்னம்மா, இது வந்து நயமான நூலில் பண்ணுறனால அந்த ஷைனிங் கொடுத்தே தரும். நீங்கள் நினைக்கலாம் பாலிஸ்டர் மிக்சிங் இருக்குன்னு சொல்லி. நோ, காட்டன்லேயே வந்து ரொம்ப ஒரு நைஸான காட்டனில் நல்ல ஒரு குவாலிட்டி உள்ள காட்டன் வாங்கினோம்னா அதோட நைஸ் வந்து கொடுத்தே தீரும், அதோடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து காமிச்சே தீரும். ஸோ இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பார்டர்ஸ் கூட வரும். சில பேர் பெரிய பார்டர் விரும்புவாங்க, இந்த மாதிரி பார்டர்ஸும் நம்ம கடையில் கிடைக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கலர் செட்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இது ஒரு பேட்டர்ன். நிறைய பேர் லட்சதீபம்னு சொல்கிறாங்க. நம்ம இதுக்கெல்லாம் எந்த பேரும் வைக்கல, இருந்தாலும் நம்மளுக்கு காப்பி அடித்து சொல்லுவோமே. நம்மதே எவ்வளோ பேர் காப்பி அடிக்கிறாங்க, நம்ம இதை அடுத்து காப்பி அடிக்கக்கூடாதா? ரைட்ஸ் இல்லையா? ரைட், லட்சதீபம்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணுங்க சொல்லுவாங்க, கடை பொண்ணுங்க, ஆனால் இது லட்சதீபம்னு சொல்லி. ஸோ இது நார்மலான முந்தான, சீர் முந்தான மாதிரி இருக்கும். இந்த ஐட்டம் எல்லாமே இந்த ரிச் காட்டன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே உங்களுக்கு நான் வித்து ப்ளவுஸ் வந்துடும். இந்த பாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து இப்போ நிறைய சீரியலெல்லாம் கட்டிட்டு வர்றாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காத பொண்ணுங்க இருப்பீங்களா? லேடிஸ் நாடகம் பார்க்காம இருப்பீங்களா? எல்லோரும் பார்ப்பீங்க. இருந்தாலும் அது ஒரு பொழுதுபோக்கு வேணும், மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு வேணும், கண்டிப்பாக அவசியம் தேவை. லைட் கலர்ஸ் விரும்புனா லைட் கலர்ஸ் இருக்குது, டார்க் கலர்ஸ் விரும்புனா டார்க் கலர்ஸ் இருக்குது. இது லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ இதை காட்டுறேன் நான் இப்போ. இது வந்து நல்லா பேஸ்டல் கலர்ஸில் ஜம்முன்னு இருக்கும். ஒரு ஆஃபீஸுக்கு கட்டிட்டு போனோம்னா ஒரு பாரம்பரியமான ஒரு லுக்கும் தெரியும், கொஞ்சம் ஃபேன்சியாகவும் தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் வந்தீங்கன்னா கலர்ஸாக இருக்குது. இது வந்து நிறைய பேர் என்னென்னம்மா சார் எனக்கு முந்தானை வந்து ரொம்ப காடியாக தெரியக்கூடாது. சில பேர் எப்படி போடுவாங்கன்னா ப்ரௌனில் குங்குமம் ரோஸ் போடுப்பா, அப்போ தான் அந்த ஜரிகெல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் வேணாம் சார், எனக்கு ஷட்டிலாக இருந்தால் போதும், ஆனால் ஜரிகை வேணும், ஆனால் ரொம்ப வேணாம், எனக்கு காடியாக தெரியக்கூடாதும்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது ப்ளவுஸ். இது வந்து உங்களுக்கு பார்டரில் வந்து அழகான ஒரு 2 டபுள் கலர் மிக்சிங் ஆகிருக்கு. இந்த ஹாஃப் ஒயிட்டும் இந்த லாவெண்டரும் இதுதான் ஒரிஜினலான பார்டர் கலரு. பட் 2 கலர் மிக்சிங்கில் போயிருக்கனால ஒரு மாதிரியான ஹாஃப் ஒயிட் கலர் இந்த லாவெண்டரில் ஷேடிங்கில் இருக்குது. இது ப்ளவுஸ் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும்.
சேலை வச்சு காமிக்க சொல்கிறீங்க, எனக்கு கேட்குது. பட் எல்லா சேலையும் விரித்தோம்னா சேலை துவண்டு போயிடும், விற்கணும் நான் அப்புறமேல. சரிங்களா, கடைக்கு வாங்க, எல்லா சேலையும் விரித்து காமிப்பாங்க. சரிங்களா, காட்டாமல் இருக்க மாட்டாங்க. கடையில் இருக்கிற பொண்ணுகள்லாம் ரொம்ப பொலைட்டான பொண்ணு, 5-6 பொண்ணுங்க இருக்காங்க. 5-6 பொண்ணுகளும் ரொம்ப அருமையாக காமிப்பாங்க உங்களுக்கு. இதே பார்த்தீங்கன்னா இதே பார்டரில் இப்போ நீங்கள் பார்த்தது வந்து கட்டம் போட்டு பார்த்தீங்க. எனக்கு உடலில் ஒன்றும் வேணாம்ப்பா, ஆனால் அந்த ருத்ராட்சம் பாடுற மாதிரியே வேணும்ப்பா, எனக்கு உடலில் ஒன்றும் வேணாம், உடலில் கட்டம் போட்ட மாதிரி வேணாம், ப்ளைனாக இருக்கா கேட்குறவங்க இருக்காங்க. ப்ளைன் கேட்குறவங்க இருக்காங்க, கலம்கரி கேட்குறவங்க இருக்காங்க, கட்டம் போட்ட மாதிரி இருக்கா, சுகுடி புட்டா போட்டிருக்கா, த்ரெட்டு புட்டா இருக்கா, த்ரெட்டு பார்டர் வேணும், ஜரிகே வேணாம்ப்பா, உடுத்தும்ப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா ஐட்டத்துக்கும் என் கடையில், காமராஜர் சாலையில் உள்ள கடையில், ராணி கடையில் இருக்குது. ஹெரிட்டேஜ் ராணி 1948. இதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஆமாம், அப்போ தான் உங்களுக்கு வந்து மாறி போகாமல் இருப்பீங்க. ஏன் சொல்கிறேன்னா, டெய்லி ஒரு கஸ்டமர் சொல்கிறாங்க, நான் உங்கள் பிரான்ச்சுக்கு போனேன், அந்த பிரான்ச்சுக்கு போனேன்னு. எனக்கு பிரான்ச்சே இல்லை. சரிங்களா, அது என்னுடைய தப்பு, நான் சொல்லாமல் இருந்தது இத்தனை நாள். பரவாயில்ல, இருக்கட்டும். இது வந்து பிளைன். அதே மாதிரி ருத்ராஜ பார்டரில் பிளைனில் வந்து ஒயிட்டு யார் இது? ஒயிட்டுங்கிறது வந்து மனசு வந்து அமைதிப்படுத்துகிற ஒரு கலர்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை தான். இந்த ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் படத்தில், வெள்ள மனம் உள்ள மச்சான் ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரி வெள்ளைங்கிறது எப்பயுமே பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும். அப்போ கருப்பு கொடுக்காதான்னா எப்படி கொடுக்காம இருக்கும்? ரஜினிகாந்த் கருப்பாக தான் இருக்காரு, பல மின்னுறாருன்னு எல்லா கலரும் நம்ம நினச்சிக்கிறது தான். சரிங்களா, இது வந்து ஒயிட்டில் வந்து நீங்கள் நல்ல அழகான ஒரு ருத்ராஜ பார்டர், நீங்கள் இந்த கொட்டடி கட்டத்தில் பார்த்த மாதிரி தான். இது ஒயிட்டில் வந்து பிளைன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு. இது வெந்தய கலர் தான். நம்ம வெந்தய கலரா? பிஸ்கட் கலர். ஆமாம், பிஸ்கட் கலர் மாதிரி. பிஸ்கெட்டில் வந்து காம்பினேஷன் இருக்குது. இதுதான் பிஸ்கெட்டு. ஒயிட் நூலும் இந்த பிஸ்கெட்டும் கலந்து வரனால ஒரு ஷேடிங் இருக்கும். சூப்பராக இருக்கும். அதுதான் ரொம்ப அழகாக தெரியும். இதை கட்டிட்டு போனீங்கன்னா போதும், உங்கள் ஏரியாக்குள்ளே இருக்கிற லேடிஸுக்கெல்லாம் லைட்டாக பொறாமல் வந்துடும். ரொம்ப அழகாக இருக்கு. ஆமாம், லைட்டாக பொறாமல் வந்துடும். இதில் வந்து கலர்ஸ் இருக்குது. நான் கடைக்கு வந்தால் பார்க்கலாம், நிறையா கலர்ஸ் இருக்குது. இந்த இருக்கு பாருங்கள், இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது. அது ஒவ்வொரு கலர்ஸையும் காமிங்கண்ணா. இதில் கலர்ஸ் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா கலர்ஸும் நீங்கள் லைட்டாக வேணுமா லைட்டாக கட்டிக்கலாம், டார்க்காக வேணுமா. இது மீனாட்சி பச்சையில் வந்து மஞ்சள், மீனாட்சி பச்சையில் நம்ம விராலி மஞ்சள் வருது பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்சள் கலர் இது. இது பார்த்தீங்கன்னா டீல் ப்ளூன்னு சொல்லுவாங்க, நாங்கள் மயில் கழுத்து ப்ளூன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சட்னி பச்சையில் வந்து மாம்பழம். இது என்னது? விராலி மஞ்சள். இது மாம்பழம் கலரு. இது பார்த்தீங்கன்னா கிளிப்பச்சையில் வந்து இது இருக்குது. இந்த இதில் வந்து பிஸ்கெட்டில் வந்து இது ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. இது ஒன்று இருக்குது பாருங்கள், இது கேவா கலர்னு சொல்லுவோம். எப்படி இருக்குது? கலர்ஸ்லாம் சூப்பராக இருக்காமா? சூப்பர். ஆமாம், என் கடையில் வந்து போனவங்க 2 சேலை வாங்க வருவாங்க, கடைசி 8 சேலை வாங்கிட்டு போயிடுவாங்க. எதுக்குன்னு கேட்டால் என்னையே தான் வைவாங்க. இவ்வளோ டிசைன்ஸ் வச்சுருக்கீங்க, 2 சேலை வாங்கலான்னு வந்தேன், இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கேன்னு. கடை சிறுசாக தான் இருக்கும், கடுகு சிறுசாக இருக்கும், காரம் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி என் கடை பாரம்பரியமான வீட்டில் பண்ணுறதுனால வீடே கடை மாதிரி மாற்றிருக்கேன். ஸோ கடை பெருசாக இருக்குன்னு நினச்சி வந்துடுறாங்க. கடை 2 ரூமாக இருக்குது, ஆனால் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அள்ளிக்கிட்டு இருக்குது. எத்தனை கலெக்ஷன்ஸ் வேணாலும் நீ பார்க்கலாம். ரூபா வந்து ருபீஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 650 to 25,000 available in our shop. Standard quality, premium quality, superior quality. Okay, when you visit Madurai, go to search in Google Heritage Rani 1948. No branches, no franchise, no dealers. Available our Shairi, our brand Heritage Rani at Chennai, Pandi Bazaar, Advaita Sarees, Nalli Chinnasamy Chetty T Nagar, and then Pacheyappa Silks, Kanjipuram, Velur, Thiruvannamalai. இங்கெல்லாம் என் பிராண்டு ஹெரிட்டேஜ் ராணி பிராண்டு கிடைக்கும். ஷாப்புக்காரங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஹோல்சேல் என்னுடைய பிராண்டு வேணும்னா நீங்கள் என் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். 8825452727. Wholesale also available. I am doing manufacturing and wholesale and retail and online. You go to website, use our coupon code Rani 1948. They're available. Sungadi sarees collections, Madisar collections, rich cotton, handloom sarees collection, everything is available. Use our coupon code Rani 1948. You can get extra offer also. ஸோ நான் அப்போதே ஒரு சாரீ வந்து சொல்ல மறந்துட்டேன். இது ஏன் வந்து பார்டரில் மட்டும் ஜரி கொடுத்துருக்கோம், பாடியில் த்ரெட்டு கொடுத்துருக்கோம்னு. இது வந்து பாடியில் த்ரெட்டு கொடுத்த காரணம் என்னென்னா, சில பேருக்கு பாடியில் ஜரிகா இருந்தால் பிடிக்காது. எதுக்குன்னு கேட்டோம்னா, உறுத்தும்பா, ஏதாச்சும் ஒன்று பிடிச்சி இழுத்துருன்னு சொல்லுவாங்க. ஸோ
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு இதுலேயும் கலர்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது. அழகான ஒரு சேலை. இதெல்லாம் நார்மல் வாஷான்னு கேட்டிங்கன்னா நார்மல் வாஷ், மிஷின் வாஷ் ஆல்சோ பாசிபிள். ஒன்றே ஒன்று, நீங்கள் எப்படி வேணால் துவைச்சி போடுங்க. ஷாம்பு போடாதீங்க. ஷாம்பு தலைக்கு போடுங்க, சேலைக்கு ஷாம்பு போடாதீங்க. சோப் பவுடரில் பிளாஸ்டிக் சேலைகளை ஊற வைங்க. அது நான் பிளாஸ்டிக் சேலை, ஆமாம் பிளாஸ்டிக்கில் பண்ணி வர்றது தான் சிந்தட்டிக் சேலை. அதில் ஊறப்பட்டால் ஒன்றும் ஆகாது. இதெல்லாம் ஊறப்பட்டால் போயிடும். வெயிலில் காய வைக்காதீங்க, தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். வெயிலில் காய வச்சுட்டு கலர் போகுதுன்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பருத்தி விவசாய பொருள், கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் மாதிரி இதுவும் நிலத்தில் விளைஞ்சு வர்றது தான். உற்பத்தி நம்ம பண்ணுறது கிடையாது, அதுவாக விளைஞ்சு வர்றது தான். இதெல்லாம் விவசாய பொருள். அதனால் உன்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் தம்பி, சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.